முத்துவோட அப்பா பதவி ஏற்றதுக்கு அப்புறமா முத்து ஸ்வீட்டை வாங்கி அங்கே வேலை பார்க்குற எல்லாருக்கும் கொடுக்குறாரு. இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் முத்து அவங்ககிட்டலாம் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இவர் தான் இனிமேல் உங்களோட புது ஓனர் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அங்கே வேலை பார்க்குறல ஒருத்தர் கேட்குறாரு, இவர் ஓனர்னா அப்புறம் மனோஜ் சார் அப்படின்னு கேட்டதுக்கு முத்து சொல்கிறாரு, அவர் சும்மா இந்த அக்கௌண்ட் வேலையெல்லாம் பார்த்துப்பார், அவரும் இனி உங்களை மாதிரி தான், உங்களில் வேலை பார்க்குற ஒருத்தர் தான். சரி சரி எல்லாரும் போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. உடனே ரோகிணி அந்த வேலை பார்க்குறவங்களாம் போனதுக்கப்புறமா முத்துகிட்ட சொல்லுது, இங்கே பாருங்கள் முத்து, அங்கிள் பதவி ஏற்றது எங்களுக்கு ஓகே தான், ஆனால் அதுக்காக மனோஜ் இங்கே வேலை பார்க்குறவன்னு சொன்னால் அவரோட மரியாதை என்ன ஆகும்? அவர் இத்தனை நாள் இந்த ஷோரூமுக்கு ஓனராக இருந்திருக்காரு, அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு ரோகிணி சொல்லுது. அருணாச்சலம் முத்துட சொல்கிறாரு, ஆமாண்டா முத்து, நீ இப்படிலாம் சொல்லாத, அவனும் ஒரு ஓனர் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா முத்து சொல்கிறாரு, இருந்தாலும் நீ தானப்பா காசு போட்டிருக்க, நீ தானே அதோட ஒரிஜினல் ஓனர் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. விஜயா ரோகிணியும் மனோஜையும் தனியாக கூப்பிட்டு போய் பேசுது. பார்த்தீங்கள, நேற்று தான் ஓனர்னு சொன்னான், ஆனால் அதுக்குள்ளேயும் அவங்க அப்பாவை ஓனராகவே ஆக்கிட்டான். இங்கே பாரு ரோகிணி, உன் கையில் மட்டும்தான் இருக்குது, நீ எப்படியாவது உங்கள் மாமா கிட்ட பேசி அந்த 27 லட்சத்தையும் கொண்டு வந்து நீ கொடுத்துட்டேன்னு வை. இவங்க கிட்டலாம் நம்ம இப்படி அவமானப்படணும்னு அவசியமே இல்லை. எதாக இருந்தாலும் நல்லா யோசித்து முடிவிடு, அந்த 27 லட்சத்தை வாங்குறதுக்கு வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிளம்பி போயிடுது. முத்து மீனாட சொல்கிறாரு, இங்கே பாரு மீனா, அப்பா ஷோரூமுக்கு பதவி ஏற்றிருக்காரு, அதனால் எனக்கு ஏதாவது ஸ்பெஷலாக செய் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா விஜயா மீனாவை பார்க்குது. எதுவுமே சொல்ல முடியாதுன்றனால ரூம்குள்ளே போயிடுது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மீனா முத்துட்ட கேட்குது, ஏங்க மாமா இந்த ஷோரூமுக்கு பதவி ஏற்றது ரோஹிணிக்கு எதுவும் பிடிக்கலையோ அப்படின்னு கேட்டதுக்கு முத்து சொல்கிறாரு, எப்படி மீனா பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா பதவி ஏற்கும்போது எங்கள் அம்மா முகத்துலேயும் சரி, மனோஜ் முகத்துலேயும் சரி, ஏன் அந்த பார்லர் அம்மா முகத்துலேயும் சரி, 3 பேர் முகத்துலேயுமே கொஞ்சம் கூட சிரிப்பு சந்தோஷம் எதுவுமே இல்லையே அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அதுக்கு மீனா சொல்லுது, ஆமாங்க நானும் பார்த்தேன், யாருமே சந்தோஷமாகவே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா முத்து சொல்கிறாரு, சரி மீனா, அப்பா பதவி ஏற்கும்போது நீயே உங்கள் அம்மாவை கூப்பிடல, சீதாவெலாம் கூப்பிடல அப்படின்னு. அதுக்கு மீனா சொல்லுது, எப்படிங்க மட்டும் கூப்பிட்டேன்னு வைங்க அவ்வளோதான், உங்கள் அண்ணன் பதவி ஏற்கும்போது மட்டும் கூப்பிடல, இப்போ மட்டும் நான் கூப்பிட்டேன்னு வைங்க அவ்வளோதான், அத்தை ஏதாவது கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாரு, அதுவும் சரிதான் மீனா, சரி நாளைக்கு அத்தையை போய் நம்ம கோயிலில் பார்ப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு மீனா சொல்லுது, சரிங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு. ரோஹிணி வித்யா வீட்டுக்கு போகுது, நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுது. அதுக்கு வித்யா கேட்குது, அப்போ ஷோரூமும் கையை விட்டு போயிருச்சா அப்படின்னு வித்யா சொல்லுது. அதுக்கு ரோஹிணி சொல்லுது, இதில் எனக்கு ஒரு நல்ல விஷயம் தாண்டி நடந்திருக்கு அப்படின்னு. அதுக்கு வித்யா சொல்லுது, இதில் என்ன உனக்கு நல்ல விஷயம் அப்படின்னு. அதுக்கு ரோஹிணி சொல்லுது, அங்கிள் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்தார், எப்படிரா அங்கிள் ஸ்கூலுக்கு போகிறதா தடுக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், பார்த்தா அந்த முத்துவே அதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னதுக்கு வித்யா சொல்லுது, ஆனால் இந்த முத்து உனக்கு நல்லது பண்ணுறாருன்னு தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறாரான்னு தெரில, 2 தடவை அந்த பிஏட்டிருந்து உன்னை காப்பாற்றிருக்காரு, இப்போது இந்த விஷயத்துலேருந்து, ஆக மொத்தத்தில் முத்து உனக்கு நல்லது தாண்டி பண்ணுறாரு அப்படின்னு சொன்னதுக்கு ரோஹிணி வித்யாவை முறைச்சி பார்க்குது. காலையில் ஆயிடுது. மீனாவும் முத்துவும் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே மீனாவோட அம்மாவை பார்க்குறாங்க. பார்த்து பேசினதுக்கப்புறமா மீனா சொல்லுது, சரிம்மா நாங்கள் 2 பேரும் சாமி கும்பிட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் சாமி கும்பிட்டுட்டு கீழே உட்காந்துருக்காங்க. உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு வயசான அம்மாவை பார்க்குது மீனா. அந்த அம்மா மயங்கி விழுகிற மாதிரி இருந்துக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தா மயங்கி விழுந்துட்டாங்க. உடனே மீனா ஓடி போய் தண்ணி தெளித்து அவங்கள எழுப்புது. அம்மா உங்களுக்கு என்னாச்சு, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அந்த அம்மா மயக்கத்துலேருந்து எந்திரிக்குது. எந்திரிச்சதுக்கப்புறமா மீனா கேட்குது, அம்மா இப்போ உங்களுக்கு பரவாயில்லல்ல, நல்லா தானே இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அந்த பாட்டியோட ஹஸ்பண்ட் ஓடி வராரு. அப்போ அந்த பாட்டிகிட்ட கேட்குறாரு, என்னம்மா ஆச்சு உனக்கு அப்படின்னு. அதுக்கு மீனா சொல்லுது, இல்லை தாத்தா, அசைதியில் ஏதோ மயங்கி விழுந்துட்டாங்க, இப்போது நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அந்த தாத்தா பாட்டிகிட்ட கேட்குறாரு, இப்போ பரவாயில்லம்மா அப்படின்னு. பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லுது. அந்த தாத்தாவும் பாட்டியும் மீனாவுக்கு நன்றி அதுக்கு மீனா சொல்லுது, ஐயோ பரவாயில்ல தாத்தா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா முத்து கேட்குறாரு, தாத்தா நீங்கள் இந்த ஊரா அப்படின்னு. அதுக்கு அந்த தாத்தா சொல்கிறாரு, இல்லைப்பா, இது நாங்கள் பிறந்த ஊர், கல்யாணம் பண்ண ஊர், ஆனால் நாங்கள் அதுக்கப்புறமா மலேசியாவில் போய் செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா மீனாவும் முத்துவும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா முத்து கேட்குறாரு, சரி தாத்தா அதுக்கப்புறமா எங்கே எதுக்கு வந்தீங்க? இல்லைப்பா, இன்றைக்கி எங்களோட கல்யாண நாள், அதனால் எங்களுக்கு கல்யாணம் ஆன இந்த ஊர்லேயே நாங்கள் கொண்டாடலான்னு வந்திருக்கோம், அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எங்களுக்கு 50
50வது கல்யாண நாள்ப்பா, அதனால தான் நாங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கு நீங்கள் யார் என்னன்னே தெரியாது, நீங்கள் உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமி கும்பிட போகிறாங்க. அப்போ மீனா முத்துட சொல்லுது, ஏங்க போய் 2 மாலை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா முத்து போய் மாலை வாங்கிட்டு வராரு. அந்த 2 பேரும் கேட்குறாங்க, எதுக்குமா மாலை? இல்லை தாத்தா, 50வது கல்யாண நாள்னு வேற சொல்கிறீங்க, சாமி முன்னாடி நின்று மாலையை மாற்றிக்கோங்க, அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா 2 பேரையும் சாமி முன்னாடி நின்று மாலை மாற்றிக்கிறாங்க. முத்து அதை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் மீனா சொல்லுது, ஏங்க இவங்களை கூட்டிகிட்டு போய் நம்ம சாப்பாடு போடுவோங்க, அது மட்டும் இல்லாமல் இவங்களும் மலேசியா, ரோஹிணியும் மலேசியா, அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ரோஹிணி அப்பா பற்றின விஷயம் ஏதாவது தெரிஞ்சிருக்குங்க அப்படின்னு மீனா சொல்லுது. அதுக்கு முத்து சொல்கிறாரு, ஆமாம் மீனா, அந்த பார்லர் அம்மா மேலே எனக்கு இன்னும் டவுட்டு போகவே இல்லை இந்த மலேசியா விஷயத்தில், அது இவங்க மூலமாக ஒரு தெளிவுக்கு வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ரோஹிணிக்கு அடுத்த ஷாக் காத்திருக்கு.